உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நம்மளுடைய குலதெய்வம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? முதல்ல இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தா, அவர்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு 13 தலைமுறைகள் தொடரக்கூடிய ஒரு விஷயம். இந்த குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான வரங்கள் தரும். நீங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னு சொன்னா ஓடோடி வந்து உதவக்கூடியது குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வழிபடுகிற போது வாழ்க்கையில எல்லா வகையான உயர்வுகளும் மனுஷங்களுக்கு வந்து சேருதுமா. நாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை வந்துடும், குலதெய்வம் கோயிலுக்கு போறதே தடங்கலா இருக்கும் அப்படின்வாங்க. அதாவதுமா பல குடும்பங்கள்ல குலதெய்வத்தை கும்பிடாம விட்டுருவாங்கம்மா. அப்படி குலதெய்வம் பெற்ற தாய்க்கு சமானம். போய் நீங்க அடிக்கடி குலதெய்வத்தை போய் கும்பிடணும், கும்பிடாமலே விட்டுறீங்க. ஒரு மரம், 3 கல் வழிபாடு, இதெல்லாம் குலதெய்வமா கும்பிடுறாங்க. அப்படி கும்பிடுறவங்களுக்கு காலப்போக்குல குலதெய்வத்துடைய பேர் தெரியாது. நம்ம சங்க இலக்கியம் இருக்கு பாருங்க, அதுல நடுகல் வழிபாடு தான். இறந்தவர்களுக்கு நடுகல்ல நட்டு கும்பிடுற பழக்கம் ஊர்ல உண்டு தானே. நமக்கு ஆதாரம் இப்ப சங்க இலக்கியத்திலே இருக்கு. அந்த மாதிரி இறந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கல் நட்டு வழிபாடு செய்வது நம்ம சமுதாயத்தில் உண்டு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல்ல குலதெய்வம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நிறைய பேருக்கு சந்தேகங்களும் பெரிய அளவில் இருக்கு. அந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீக அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், ஹோரா தெய்வம், உபாசனா தெய்வம், அத்தனை தெய்வங்களுடைய ஆசீர்வாதத்தோட உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நலமாக வாழணும்னு அந்த தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், ஆசிகள். சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. சார், நம்ம குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார். யாருக்குமே சந்தேகங்கள் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நம்ம 100 வீடியோ பண்ணியிருக்கோம், ஆனாலும் சந்தேகம் முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் சரியான குலதெய்வமா அப்படின்ற சந்தேகமே இருக்குது நிறைய பேருக்கு. நம்மளுடைய குலதெய்வம் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? ரொம்ப நல்ல கேள்விமா. முதல்ல இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தா, அவர்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு 13 தலைமுறைகள் தொடரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பல தலைமுறைகளாக வழிபடக்கூடிய தெய்வம்தான் நம்முடைய குலதெய்வம். நம்முடைய குலத்தை காக்கும் தெய்வம். நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை, நம்ம குலத்தையே காக்கக்கூடிய தெய்வம், அதை குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான வரங்கள் தருமா. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு சொன்னால் ஓடோடி வந்து உதவக்கூடியது குலதெய்வம். நீங்கள் கூப்பிட்டு தான் வரணும்னு இல்லை, ஒரு உயிர் நண்பன், ஒரு சின்ன உலகையில் உதாரணத்துக்காக சொல்கிறேன், அந்த அளவுக்கு குறைத்து நான் சொல்லலை, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஓடி வந்து உதவக்கூடியவர்கள் இருக்காங்க பாருங்கள், அதில் முதல் தரத்தில் இருக்கக்கூடியது குலதெய்வம் தான். ஓடியே வந்து உதவக்கூடிய தெய்வம் அந்த குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை வழிபடுகிற போது வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வுகளும் மனுஷங்களுக்கு வந்து சேருதுமா. குலதெய்வம் வந்து எல்லாருக்கும் உண்டு, குலதெய்வம் இல்லாதவர்களே இல்லை. சிலருக்கு குலதெய்வம் தெரியுது, தெரியாமல் போகுதுன்னா அது காலத்தின் கோலம். எனக்கு வந்து எங்கள் அம்மாவோட பேர் தெரியாது, எங்கள் அம்மாவை பெற்றவங்களுடைய பேர் தெரியாது அப்படிங்கிறது நம்முடைய பெருமை இல்லை. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்பா யார், அப்பாவுடைய அப்பா யார், அவங்க அப்பா யார், நம்ம தாத்தா யார், பாட்டி யார், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பார்த்தீங்களா? அப்படி ஒவ்வொருவருக்குமே பெற்றவர்கள் தங்களுடைய வீட்டு குலதெய்வத்தை சொல்லி கொடுக்கணுமா. ஏன்னா நமக்கு மிகப்பெரிய காப்பு நம்முடைய தெய்வங்கள் தான். அதனால் குலதெய்வம் தெரியாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரியாதவர்கள் என்று இருப்பது அது ஒரு தவறான விஷயம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு அழகாக கேட்டீங்க, குலதெய்வமே தெரியலையே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் அதுக்கு பதில் சொல்லுதுமா. நிறைய இடங்களில் ஜாதகமே பதில் சொல்லிடும். அப்படியும் இல்லை என்று வரக்கூடியவங்களுக்கு பிரசன்னம் மூலம் கண்டுபிடிக்கிறோம். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 5வது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். நம்ம அப்பா 9வது ஸ்தானம், ஜாதகத்தில் 9வது ஸ்தானம் அப்பாவை குறிக்கிறது. அப்பாவுடைய அப்பாவை இந்த 5வது ஸ்தானத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தாத்தா யார். அந்த ஸ்தானம் நம்ம தாத்தா வழிபட்ட தெய்வம் என்ன, அதைத்தான் நம்ம குலதெய்வமாக எடுத்துக்கிடுறோம்.
அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் தான் முக்கியம். அந்த ஸ்தான அதிபதி இதை வச்சுக்கிட்டு தாம நம்ம குலதெய்வத்தை நிர்ணயம் பண்ணுறோம். ரொம்ப அழகாக கண்டுபிடிக்கலாம் குலதெய்வத்தை. அந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சப்புறமா பெரிய பெரிய மாற்றங்கள். நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தோடு வருவாங்க. ஜாதகத்தில் எல்லா ப்ளஸ்ஸும் இருக்கும், ஆனால் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்கம்மா. அப்போ அவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யலைன்னு ஜாதகத்தில் கண்டுபிடிப்போம், தெரியும். அந்த ஜாதகத்தில் குலதெய்வ வழிபாடு சரியில்லைன்னு போய் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க போய் கும்பிட்டுட்டு வந்த பிறகு அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மகத்தான மாற்றங்களாக இருக்குமா. இப்போ யாராக இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஜாதகத்தில் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடரை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில், அதையும் குடும்பத்தில் குறிப்பாக மூத்தவங்க இருப்பாங்க பாருங்க, மூத்தவங்களுடைய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை வச்சு பார்த்துடலாமா. ஓகே சார். சார் இப்போ ஒரு சில பேருக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ரொம்ப நாளாக ஆண் தெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க, நடுவில் ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பெண் தெய்வத்துக்கு மாறி இருப்பாங்க. இப்போ இந்த 2 தெய்வத்தில் எது உண்மையான குலதெய்வமா அவங்க எடுத்துக்கணும் சார்? முதல் விஷயமா நீங்கள் உங்கள் கேள்வியோடைய 2வது பாட்டிலேருந்து வரேன். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால் இன்னொரு தெய்வத்தை எடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா அது இஷ்ட தெய்வம். உங்கள் குலதெய்வம்னா உங்கள் தாத்தா, தாத்தாக்கு தாத்தான்னு முன்னோர்கள் கும்பிட்ட தெய்வமாக இருக்கணும்ல சொல்கிறேன். அப்போ அந்த தெய்வம் அவர்கள் வழிபட்ட தெய்வம்தான் உங்களுடைய குலதெய்வமே தவிர நீங்கள் எடுத்துக்கொண்ட தெய்வமோ உங்கள் அப்பா எடுத்துக்கிட்ட தெய்வமோ, அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுக்காக ஒரு சாமியை போய் கும்பிட்டுருப்பாங்க, அந்த தெய்வம் உங்கள் குலதெய்வம் இல்லை, அது இஷ்ட தெய்வம். அது உங்கள் ஜாதகத்தை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 8வது ஸ்தானத்தை ஜாதகத்தில் பார்க்குறீங்க, இஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்தவொடனே கேட்குறோம், நீங்கள் கும்பிட்ற சாமி இந்த சாமியா, உங்கள் அப்பா இந்த சாமியை கும்பிட்டாரா அப்படின்னு கேட்குறோம். ஒரு துலா லக்னத்தில் ஒருத்தர் வராங்க, 8ஆம் இடத்துல அவங்களுக்கு ஒரு சனி ராகு சேர்ந்துருக்கு, இந்த மாதிரி இந்த உக்கிர தெய்வம் தான், இந்த பெண் தெய்வத்தை தான், அங்காள பரமேஸ்வரியை தான் கும்பிட்டாங்களா, உங்கள் அப்பா கும்பிட்டாரான்னா ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இஷ்ட தெய்வம். ஆனால் குலதெய்வம் பரம்பரையாக வரக்கூடியதுமா. அப்போ அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா? அழகாக கண்டுபிடிக்கலாம். எப்படி? நம்ம ஜோதிட சாஸ்திரம் 12 கட்டத்துக்குள்ள எல்லா விவரங்களையும் நமக்கு சொல்லுதுமா. இதில் ஆண் வீடுகள் பெண் வீடுகள்னு இருக்கு பாருங்க. ஆண் வீடுகளில் உங்களுக்கு 5வது ஸ்தானம் ஆண் வீடாக இருந்தால் அது உங்களுக்கு ஆண் தெய்வங்களை குறிப்பிடுகிறது. 5வது ஸ்தானம் பெண் வீடாக இருந்தால் அது பெண் தெய்வங்களை குறிப்பிடுகிறது. அதை வச்சு உங்கள் சாமி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமே. இப்போ மேஷ லக்கணத்தில் ஒருத்தர் வராங்க, எங்கள் குலசாமி என்னன்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக ஒரு ஆண் தெய்வம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, சரிங்களா? ரிஷபத்தில் ஒருத்தர் வராங்க, ரிஷப லக்கணத்தில் வராங்க, வந்துக்கிட்டு எங்களுடைய குலதெய்வம் எதுன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு பெண் தெய்வம் தான் நீங்கள் சொல்லிடுவீங்களே. அப்படி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இது மேலோட்டமான கணக்கு. அதுக்கு பிறகு அந்த கிரகத்தை வேற ஏதாவது 5ஆம் வீட்டை வேற கிரகம் பார்க்குதா, 5க்கு அதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற முறைகள் இருக்குமா. ஓகே சார். குலதெய்வம் கண்டுபிடிச்சு நம்ம கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டோம்னா நல்லது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு வந்த தகவல் படி நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பிரச்சனை வந்துடும், குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதே தடங்கலாக இருக்கும் அப்படின்வாங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? குலதெய்வம் கோவமாக இருக்குது அப்படின்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? அதாவதுமா பல குடும்பங்களில் குலதெய்வத்தை கும்பிடாமல் விட்டுருவாங்கம்மா. உங்களை பெத்த தாய் அம்மா நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நீங்கள் அமெரிக்காவில் கூட இருங்க, ஒரு ஃபோனை போட்டு கேளுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சிகளை தினபலன் சொல்லும்போதே உங்களுக்கு மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வருவேன், நீங்கள் ஃபோனை போட்டு கேட்டிங்களா உங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்காங்களான்னு கேட்டிங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு கேட்டிங்களா, உங்கள் அம்மா வேறு எதுவும் எதிர்பார்க்கலை, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்குறது தான் விரும்புகிறாங்க. எப்போ முடியுதோ அந்த தாயை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படி குலதெய்வம் பெற்ற தாய்க்கு சமானம். போய் நீங்கள் அடிக்கடி குலதெய்வத்தை போய் கும்பிடணும், கும்பிடாமலே விட்டுறீங்க. நம்ம வாழ்க்கையில் வசதி வந்துருச்சு, வெளியிடங்களை பார்த்து போயிட்டோம், வெளிநாடுகளை பார்த்து போயிட்டோம், குலதெய்வத்தை கும்பிடாம விட்டுட்டோங்கிறதுக்காக குலதெய்வம் இல்லாமல் போகாது. எப்போ என் பிள்ளை என்னை பார்ப்பான் அப்படின்னு காத்திருக்குமா, அந்த குலதெய்வம் காத்துக்கிட்டு நிற்குமா. அப்போ நம்ம போய் பார்க்கணுங்கள அந்த குலதெய்வத்தை. அப்படி பார்க்காம விடும்போது, பல காலமாக பார்க்கும்போது பார்க்காத போது ஒரு வருத்தம் குலதெய்வத்துக்கு, மனுஷனுக்கு சொல்கிறோம் பாருங்க, அப்படி வருத்தம். இதே அதிகரிக்கிற போது கோபம். இந்த கோபம் நம்மளுடைய ஜாதகத்தில் தெரியும். உதாரணமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி அவர் போய் 8ல் உட்காந்துட்டாரு. இப்போ அந்த 8ல் போய் உட்காந்துட்டாருனாலே சொல்லிடுவாங்க நம்ம ஜோதிடர்கள், பாருங்கள் உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு உதவாது இப்போ அப்படிங்கிறத எடுத்து சொல்லிடுவாங்க. 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக போயிருச்சு.
சரிங்களா? இப்போ குரு பகவான் 5ஆம் வீட்டு அதிபதினு எடுத்துக்கிட்டோம். சிம்ம லக்கணத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான். அவர் நீச்சமாக போயிட்டாரு. அவர் நீச்சமாக போயிட்டாருன்னு நம்ம உடனே சொல்கிறோம், இல்லைங்க உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அது எங்கே இருக்குன்னே இப்போ தெரியாது, அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு எடுத்து சொல்கிறோம். அப்போ குலதெய்வம் உதவாத நிலைகளையும் ஜாதகத்தில் தெரிஞ்சிருது. அதுவே ஜாதகத்தில் 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள் வந்து தொடர்போடு இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வம் அருமையான நன்மைகளை பண்ணுமா. அது இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு உதவ போகுது அப்படின்னு அர்த்தமா. அது மறைவிடங்களில் போய் உட்கார்ந்தாலோ அந்த கிரகம் நீச்சம் அடைஞ்சாலோ அப்போ பிரச்சனைன்னு அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த சிம்ம லக்கணத்தை பேசினோம். சிம்ம லக்கணத்தில் பிறந்த ஒருத்தருக்கு 5ஆம் வீட்டு அதிபதி குருன்னு சொல்லிட்டோம். அந்த குருவே பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேயே வந்து உட்காந்துட்டார், வக்கரமாக இருக்கார். அப்போ எப்படி எங்கள் குலதெய்வத்தை சொல்கிறது? வக்கர கிரகம் பார்த்தீங்களா? அப்படி குலதெய்வத்தை எப்படி சொல்கிறதுனா, தானாக முளைத்த தெய்வம் சுயம்பு லிங்கம். அந்த லிங்கத்தை போய் கும்பிடுங்க. சுயம்புவா இருப்பார், ஒரு அடையாளம் சொல்கிறோம். அந்த லிங்கத்தை போய் கும்பிடுங்க, அப்போ உங்களுக்கு நன்மைகள் வருங்கிறோம். போய் செய்கிறாங்க, நல்லது நடக்குதுமா. அந்த கிரகம் வக்கரமாக இருந்துச்சுன்னா அது சுயம்பு லிங்கம். அது எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே சார். சார் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு உருவ வழிபாடு அப்படின்றது பெருமளவில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு மரம் இல்லை ஒரு கல், 3 கல் வழிபாடு இதெல்லாம் குலதெய்வமாக கும்பிடுறாங்க. அப்படி கும்பிடுறவங்களுக்கு காலப்போக்கில் குலதெய்வத்துடைய பேர் தெரியாது. ஆனால் குலதெய்வம் வந்து இந்த மரம் தான் எங்கள் குலதெய்வம்னு சொல்ல தெரியும், இங்கே இருக்க கல் தான் எங்கள் குலதெய்வம்னு சொல்ல தெரியும். ஆனால் அதுக்கான பேர் தெரியாது. கடைசி வரைக்கும் பேர் தெரியாமலே அந்த வழிபாடை நம்ம செய்யலாமா சார்? ரொம்ப அருமையான கேள்விமா. அதாவது நம்ம சங்க இலக்கியம் இருக்குது பாருங்கள், அதில் நடுகல் வழிபாடு தான். இறந்தவர்களுக்கு நடுகல்ல நட்டு கும்பிட்ற பழக்கம் நம்ம ஊரில் உண்டு தானே. நமக்கு ஆதாரம் இப்போ சங்க இலக்கியத்திலே இருக்கு. அந்த மாதிரி இறந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கல் நட்டு வழிபாடு செய்வது நம்ம சமுதாயத்தில் உண்டு. இப்போ குலதெய்வம் அப்படின்னு வரும்போது நிறைய இடங்களில் இந்த கல் வழிபாடு உண்டு. நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில் இருந்தது தான் சாமி. அதுக்கப்புறம் தான் வந்து மரத்தினால் கட்டினாங்க கோயில்களை. அதுக்கப்புறம் தான் கற்களினால் கட்டப்பட்டது பிற்காலத்தில் வந்ததுமா. அப்போ நம்ம ஒரிஜினல் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான். இப்போ மர வழிபாடு முக்கியம் தானே. கண்டிப்பாக நம்முடைய ஜாதகங்கள் மர வழிபாடு மிகவும் நம்முடைய இதில் முக்கியம். குலதெய்வ வழிபாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஒரு வேப்ப மரம் இருந்துச்சுன்னா பெண்களை பார்க்குறேன், வேப்ப மரத்துக்கு அவங்க குங்குமம் மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு அதற்கு ஒரு துணியை சாற்றி தெய்வமாக வழிபடுகிறார்கள். நட்ட கல்லை தெய்வம் என்று அது போய் நீங்கள் கும்பிடுறீங்க, அது தெய்வமானு நினச்சிங்கன்னா தெய்வம், தெய்வம் என்றால் அது தெய்வம். அது வெறும் கல்லுன்னு நினச்சிட்டா அது கல், கவிஞர் எழுதுறாரு இல்லைங்களா. அது தெய்வம் நினைங்க. அந்த வேப்ப மரத்தில் தெய்வ சக்தி இருக்குன்னு நம்புகிறோம், அது நமக்கு தெய்வமாக நின்று காக்கிறது. நம்முடைய மன எண்ணங்கள் தொடர்பு படுது இல்லைம்மா. எங்கேயுமே உங்கள் பேரை பல பேர் உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் பிரபலமாகிருப்பீங்க. எப்போ ஒருத்தர் பிரபலமாகறாங்க உங்கள் பேரை அடுத்தவங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு லைன் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க பலருடைய பார்வையில், நீங்கள் பிரபலமான ஆள் அப்படி தானே. அப்படி அந்த தெய்வத்தை வழிபட 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 அதோட சக்தி ஏறுமா. எப்படி அவருடைய சக்தி ஏறி இருக்கு? நம்ம அப்பா வழிபட்டுருக்காரு, நம்ம அம்மா வழிபட்டுருக்காங்களே, தாத்தாக்கள் வழிபட்டுருக்காங்களே, அவங்க கும்பிட்டு கும்பிட்டு முன்னோர்கள் கும்பிட்டு கும்பிட்டு அது சக்தி ஏறின தெய்வமா. அந்த சாமியை கும்பிடும்போது நமக்கும் அப்படி பலன் கிடைக்குது. அந்த சாமியோட பலன் மட்டும் இல்லை, நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, தாத்தா கும்பிட்டுருக்காரு. நீங்கள் போய் அந்த குலதெய்வம் முன்னால் போய் நிற்கிறீங்க, குலதெய்வமே என்னை காப்பாற்று நீங்கள் சொல்லும்போது உங்கள் அந்த இடத்துல நீங்கள் எங்கே போய் கும்பிட்றீங்களோ அந்த கோயிலில் அங்கே தானே உங்கள் அப்பா கும்பிட்டுருக்காரு, அங்கே தானே உங்கள் தாத்தா கும்பிட்டுருக்காரு, உங்களை ஆசையோடு தூக்கி வளர்த்தா தாத்தா இல்லையா. அப்போ அவங்களாம் கும்பிட்டவங்க அந்த தெய்வத்தில் அவங்களுடைய அனுக்கிரகமும் சேர்ந்துலாம் உங்களுக்கு அங்கே கிடைக்குது குலதெய்வம் இடத்துல. அப்போ வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுறீங்களே, அந்த குலதெய்வ வழிபாடை கரெக்டாக பண்ணினவங்கம்மா மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்கம்மா. நீங்கள் அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாத்தையுமே பாருங்கள், எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுவாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யாதவங்க இருக்க மாட்டாங்க. சில இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க அந்த கல் வச்சு கும்பிடுறாங்க, அது ஒரு பழக்கம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் பெட்டி இருக்கும். ஆமாம் சார், உள்ள ஒன்றுமே இருக்காதுமா, வெறும் பெட்டி இருக்கும். இந்த பெட்டிக்குள்ளே சாமி இருக்கும்பாங்க. நம்மள்ட்ட வரக்கூடியவங்க பல பேர் சொல்கிறாங்க எங்கள் குலதெய்வம் ஒரு பெட்டிக்குள்ளே இருக்குது சார். அந்த பெட்டி எங்கே பாருக்கு? எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு வீட்டில் இருக்குது. அந்த குலதெய்வத்தை கும்பிடும்போது என்ன பண்ணுவீங்க, பங்காளிகளுக்குள்ள 1000 சண்டை இருக்கும். குலதெய்வத்தை கும்பிடும்போது நம்ம ஊர் ஒன்று சேர்ந்துருது இல்லை, அதில் ஊரோட ஒன்று சேர்ந்து நம்ம குலமே ஒன்று சேர்ந்து மொத்தமாக போய் கும்பிடுறோமே. அப்படி கும்பிடும்போது அதுக்கு பலம் மிக அதிகம். ஆக பெட்டிக்குள்ளே கூட சாமி இருக்கும். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு அது ஓடி வரும், அது குரல் கொடுத்து பேசும்மா. அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது அந்த குலதெய்வம் பேசும். ஒருத்தருக்கு பேசலைன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அந்த இடத்துல. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் குலதெய்வ சாபம்ன்றவாங்க ஜோசியர்கள் இல்லைங்களா. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா,
உங்கள் ஜாதகத்தில் சனி இருக்கு பாருங்க, அந்த சனிக்கு 6ஆம் இடத்துல சூரியனோ சந்திரனோ அப்படி புதனோ வந்து உட்கார்ந்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல குலதெய்வ சாபம் இந்த குடும்பத்தில் இருக்கியா, சாபத்தை வாங்கிட்டீங்க அப்படிங்கிறோம். குடும்பங்களில் வந்து திரும்ப திரும்ப அசுவினி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிள்ளைகள் பிறக்குது வச்சுக்கிடுங்க. ஒரு வீட்டில் அப்பா மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார், அடுத்து பையன் மகன் நட்சத்திரத்தில் பிறப்பார். இப்படி திரும்ப திரும்ப இந்த கேதுவுடைய சாரங்களில் அப்படி வந்து கிரகங்கள் வந்து உட்காருது, கிரகங்கள் வச்சுக்கோங்களேன். இந்த நட்சத்திரங்களில் வந்து சந்திரன் உட்கார்ந்துருது வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்தில் முன்னோர் சாபம், பித்ரு சாபம், குலதெய்வ சாபம் இருக்குன்னு ஒரு அர்த்தம். ஓகே, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ குலதெய்வத்துடைய சக்தி எண்ணில் அடங்காததுமா. நீங்கள் கேட்ட வரத்தை தரும், உங்களை வாழ்க்கையில் உயர்த்திடும் அந்த குலதெய்வம், அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குமா நீங்கள் வழிமுறைகள் கேட்டீங்க பாருங்கள். இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு ராசியில், மேஷ ராசியில் சூரியன் இருக்கார். பொதுவாக இவருக்கு வந்து சிவன் தாங்க குலதெய்வம் அப்படின்னு சொல்லிடுவோம். ரிஷப ராசியில் ஒருத்தருக்கு சந்திரன் இருக்காங்க. ஐயா உங்கள் சாமி வந்து பெரிய அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காது, ஆனால் ஒரு சக்தி சொரூபம் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுவே ஒருத்தருக்கு வந்து ஒரு ராகு உட்காந்துடுறாரு, செவ்வாய் ராகுவும், ஐயா உங்களுக்கு உக்கரமான ஐயனார் இருக்காரு உங்களுக்கு அப்படிங்கிறோம். அதுவே வந்து பெண் வீடாக இருக்குது, செவ்வாய் ராகு உட்காந்துருச்சு, உக்கரமான பெண் தெய்வங்க உங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். நாக்கை துருத்திக்கிட்டு இருக்குங்கய்யா, ரத்தம் கேட்குமே, ராகு மட்டும் உட்காந்துருக்கு வச்சுக்கிடுங்க, ரத்தம் கேட்குற சாமி அப்படிங்கிறோம். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நம்ம வழிமுறை சொல்கிறோமா, இப்படித்தான் இருக்கும் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு அடையாளப்படுத்தி சொல்ல முடியுதுமா. இது டிகிரி வரைக்கும் பிடிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கிடணும்னா நம்மளுடைய ஜாதகங்களில் அவஸ்தைன்னு ஒன்று உண்டு. கிரக அவஸ்தை, அவஸ்தைனா கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லை, அந்த கிரகத்தை பிரிச்சிருக்காங்கம்மா நம்ம முன்னோர்கள் வந்து. ஒவ்வொரு வீட்டையும் 12 வீடுகள்னு சொல்கிறோம் பாருங்க, ஒவ்வொன்றையும் இவங்க என்ன பண்ணினாங்க, 5ஆக பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு 6 டிகிரியும், ஒரு வீட்டுக்கு 30 டிகிரின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த 30 டிகிரியமும் இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்க, 5ஆக பிரிச்சுட்டாங்க. ஒவ்வொரு 6 டிகிரியும் ஒன்று, அப்படி 5 பிரிவு, 5 30. அதில் முதல் அவஸ்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா பால அவஸ்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பிரிவுக்கு வேறு 6 டிகிரிலேருந்து 12க்கு இருக்கு பாருங்க, அது குமார அவஸ்தை அப்படிம்பாங்க. 12லேருந்து 18 ஒரு கிரகம் உட்காந்துருச்சு அப்படின்னா யுவ அவஸ்தைன்னு பேர். 18லேருந்து 24 டிகிரி வரைக்கும் ஒரு கிரகம் உட்காந்துருக்கா விருத்தா அவஸ்தைன்னு பேர். 24 டிகிரிலேருந்து 30க்குள்ளே ஒரு கிரகம் உட்காந்துருச்சு மிருத்தியோ அவஸ்தை. இப்போ இந்த டிகிரியை வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை நம்ம சொல்லிடலாம். இந்த பாருங்கள், முதல் ஆண் வீட்டில் முதல் 6 டிகிரியில் அப்படி ஒரு கிரகம் உட்காந்துருக்கு. ஆண் வீட்டுக்கு இந்த கணக்கு, பெண் வீட்டுக்கு அப்படி தலைகீழாக மாறும். ஆண் வீட்டில் ஒரு 6 டிகிரி, முதல் 6 டிகிரிக்குள்ளே ஒரு கிரகம் உட்காந்துருச்சு, ஒரு கேது உட்காந்துருச்சு. இப்போ நம்ம ஒன்றே சொல்கிறோம், அந்த பாருங்கள், உங்கள் வீட்டில் வந்து முன்னோர்கள் பிள்ளையாரை கும்பிட்டுருப்பாங்க, குழந்தை வடிவத்தில் இருக்கிற பிள்ளையார், ஒரு அந்த அந்த வடிவத்தில் அவர் இருக்கும். இல்லை ஒரு செவ்வாய் உட்காந்துருச்சு, உங்களுக்கு குமரன் தாங்க தெய்வம். அந்த குமார பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகன், அவர் தான் குமரன் தாங்க உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிடுறோம். அவங்க எந்த வடிவத்தில் இருப்பாங்க, என்ன ஆடை அணிஞ்சிருப்பாங்க நீங்கள் இந்த நேரத்தில் அப்படிங்கிற வரைக்கும் அந்த குலதெய்வத்தை சொல்ல முடியுமா? அவ்வளவு அனுக்கிரகம் வாய்ந்ததுமா குலதெய்வம். ஓகே சார், ஆனால் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, குலதெய்வம்னு எடுத்துக்கிட்டா பெருமாளா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், விநாயகர், இவங்கெல்லாம் குலதெய்வம் கிடையாது. பரிவார தெய்வங்கள்னு ஒரு சில தெய்வங்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு முனீஸ்வரரா இருக்கட்டும், இல்ல சொரிமுத்தையனாரா இருக்கட்டும், சாஸ்தா வழிபாடா இருக்கட்டும், பேச்சி அம்மனா இருக்கட்டும், இந்த மாதிரியான தெய்வங்கள் மட்டும்தான் குலதெய்வம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அம்மா எனக்கு அந்த கருத்துல நான் கொஞ்சம் மாறுபடுறேம்மா. நிறைய பேர் சொல்றாங்க பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் உங்க குலதெய்வமா இருக்க முடியாது, திருப்பதி ஏழுமலையான உங்க குலதெய்வமா இருக்க முடியாது, திருச்செந்தூர் முருகன் இருக்க முடியாதுங்கிறாங்க. திருச்செந்தூர் முருகனை காலங்காலமாக குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் எவ்வளவோ இருக்கக்கூடிய மண், நம்ம போயிட்டு அது குலதெய்வமாக இருக்க முடியாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஊர்களில் வந்து இறந்த பெரியவர்களையும் நாம் குலதெய்வமாக வழிபடுகிறோம், அதை நாம் மறுக்கலை. நம்ம ஊரில் இருந்து வாழ்ந்து சமுதாயத்துக்கு உதவியவர்கள், அவங்கள குலதெய்வமாக நம்ம கும்பிடுறோம். நம்ம வீட்டு பெரியவங்க, ரொம்ப வாழ்ந்தவங்க, அவங்கள நம்ம கும்பிட்டுருக்கோம், அதெல்லாம் சந்தேகம் இல்லை. நம்ம ஊரையே காத்த ஒரு தெய்வம், அதை நம்ம கும்பிடுறோம், அதுலேயும் சந்தேகம் இல்லைம்மா. ஆனால் அதுக்காக சிவன் உங்கள் குலதெய்வமாக இருக்க முடியாதுன்னா, என் தாத்தன் சிவனைத்தான் கும்பிட்டானா எனக்கு அதுதானே குலதெய்வம், அதை எப்படி நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்கு. இப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம வீடுகளில் குடும்ப இதுன்னு சொல்லிட்டு வாரிசுகள்னு சொல்லிட்டுமா ஒரு கட்டம் போட்டிருப்பாங்கம்மா. தாத்தாக்கு மேலே கிளை படங்கள்
ஒரு மரம் மாதிரி படம் போட்டு, எப்படி நீங்கள் வந்து ஒரு படிக்கிற படிப்புக்கு வந்து கட்டம் போட்டு நம்ம காட்டுறோம். மேலே ஒரு மூத்தவர் யார், 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்தவர் யார், 7 தலைமுறைக்கு முன்னால் இருந்தவங்க யார், அவங்களுக்கு பிறந்த பையன் யார், அவங்களுடைய வாரிசுகள் யார், வாரிசுகளோட வாரிசுகள் யார் அப்படின்னு கட்டம் போட்டு குடும்பங்களில் வச்சுருக்கோம். அப்போ நம்மளுடைய தாத்தா முன்னோர்கள் பேரெல்லாம் தெரியும். பல படங்கள் இந்த மாதிரி படங்கள் ஒட்டியே வச்சுருப்பாங்க பல வீடுகளில் இந்த படத்தை. அவங்க எல்லாம் கும்பிட்டாங்க, சிவனை தான் கும்பிட்டாங்கன்னா, என் குலதெய்வம் சிவன் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? என் குடும்பம் திருச்செந்தூர் முருகனை தான் பரம்பரையாக கும்பிட்டுருக்குன்னா அப்படி தான் நான் ஒத்துக்கிடணும். என்ன காரணத்தால் சொல்கிறாங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்க வச்சுக்கிடுங்க. அந்த கோயிலில் உள்ள சாமியை நம்ம மக்கள் கும்பிட்டுருப்பாங்க. அது குலதெய்வமாக தான் வரும். அது இல்லைன்னு மறுத்துடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் வாழ்ந்து மறைந்து ஊரை காத்த பெரியவர்கள், ஊரை காத்த தெய்வங்கள் காவல் தெய்வங்களாக நிற்குது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது பலருக்கு குலதெய்வமாக இருக்குது. நம்ம ரெண்டையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த தெய்வங்களும் குலதெய்வங்கள் தான். அவங்கவுங்க குடும்பத்தை பொறுத்து அவங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டுருக்காங்களோ அது குலதெய்வமாக நின்று காப்பாற்றுதுமா. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள்மா பரிவார தெய்வங்கள். அந்த சக்தி வாய்ந்த தெய்வங்கள் ஒரு முனீஸ்வரர் வழிபாடு மதியானம் 12 மணிக்கு அந்த முனீஸ்வரர் வழிபாடு செய்து பாருங்கள், அற்புதமான பலன் தரும். அந்த குரல் கொடுக்குமா. நான் ஒரு கிளையண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கேன், பிரசன்னம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், குலதெய்வம் எதுன்னு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து நமக்கு அந்த செவ்வாய் ராகு அமைப்பு காட்டி கொடுக்குது. ஆண் வீட்டில் உட்காந்துருக்கு. மதியம் அவங்க பார்க்க வர நேரம் மணி 11:55. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். 12 மணி வாக்கில் அந்த பிரசன்னத்தை போட்டுக்கிட்டு பார்க்குறேன், எதுங்க குலதெய்வம் அப்படின்னு. நான் எது குலதெய்வம்னு கேட்கும் போதுமா வெளியே குரல் கேட்குது, நாய் குலைக்கிற அந்த சத்தம் கேட்குது. எப்படிப்பட்ட தெய்வமாக அது இருக்கும்? அது காவல் தெய்வங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுது. 12 மணி நேரத்தில், அந்த மத்தியானம் 12 மணி நேரத்தில் அந்த முனீஸ்வரன் உக்கிரமாக இருந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் முன்னால் அடையாளம் காட்டும். இது முனீஸ்வரன் தான் நிமித்தங்கள் அடையாளம் காட்டுமா. பல நேரங்களில் குலதெய்வம் இதுதானான்னு வரவங்கள்ட்ட கேட்குறோம், நமக்கு காட்டிய நிமித்தங்கள் அப்படி அடையாளம் காட்டுதுமா. அவ்வளவு சக்தி வாய்ந்ததுமா குலதெய்வம். இந்த குலதெய்வம் வேற, இஷ்ட தெய்வம் வேற. அதை நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் விட உபாசனா தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்குமா, உயர்த்திருமா வாழ்க்கையில். எல்லாருமே ஒரு தெய்வத்தை, ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு கும்பிடணுமா. இந்த குலதெய்வத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ஒரு கோயிலில் போய் ஒரு முருகனை கும்பிட்றீங்க, வேற ஒரு தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்க. எந்த சாமியாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துடைய அருளை வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும். இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊரில் குறி சொல்கிறவங்க இருப்பாங்க. அந்த குறி சொல்கிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க குலதெய்வத்தை. தன்னுடைய தெய்வங்களின் மூலமாக ஒரு தெய்வதைகளை வழிபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு உங்கள் குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி ஒரு மெத்தடு உண்டு. சில பேர் குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டு தான் அடுத்தவங்களுக்கு கெடுதலே பண்ணுவான். கெடுதல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. எப்படி கெடுதல் பண்ண முடியும்? உங்கள் குலதெய்வம் துணை இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாருமே கெடுதல் பண்ண முடியாதுப்பா. நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம். சில பேர் எங்களுக்கு கடுமையான தோஷம் இருக்குங்க வாழ்க்கையில், நான் நிறைய கஷ்டப்படுறேங்கிறாங்க, குலதெய்வத்தை கும்பிடலை அப்படிங்கிறோம். இன்னும் சில இடத்துல குலதெய்வத்தை கட்டி போட்டுட்டு கெடுதல் பண்ணிடுறான். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சரியாக கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குலதெய்வம் நமக்கு நன்மையை செய்திடும். எவன் நமக்கு கெடுதல் செய்கிறானோ திருப்பி தாக்கிடும். அப்போ குலதெய்வம் நமக்கு அவ்வளவு அனுக்கிரகம் பண்ணுமா. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை வச்சுக்கிட்டு இந்த குழந்தை தாங்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணுமா, முதல்ல போய் குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படிங்கிறோம். அருமையான குழந்தை பிறக்கும் குலதெய்வ வழிபாடு செய்தா. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. எங்க நாங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கள் அப்பா இதுதான் சாமின்னு சொல்லிட்டாரு, கல்யாணம் கட்டி கொடுத்து ஒரு வீட்டுக்கு நான் போயாச்சு, போன பிறகு அவர் அந்த சாமியை கும்பிடுங்கிறாரு, என் குலதெய்வத்தை நான் மறக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. குலதெய்வத்தை மறக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஊர்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் வீட்டு தெய்வத்தை வழிபடுவது என்பது ஒரு வழக்கமா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய நம்ம சயின்ஸ் படிச்சுட்டோம், XY குரோமோசோம்லாம் படிக்கிறோம். ஒரு பெண்ணாக இருந்தால் XX குரோமோசோம் இருக்கும், ஆணாக இருந்தால் XY குரோமோசோம் இருக்கும். 23 பேரை பற்றி படிக்கிறோம். அப்போ அந்த Y குரோமோசோம் தான் ஆணுக்கு இருக்கக்கூடியது இல்லையா, XY அப்படின்னு தான் வருது. பெண்ணுக்கு XX குரோமோசோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சந்ததிகள் விட்டு போகிறோம், XX குரோமோசோமே இப்படி இருந்துகிட்டே இருக்குது, பெண் பிறக்கிறார், அப்படியே அந்த குடும்பம் விட்டு போகுது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. அப்படியே அந்த 13 தலைமுறை, ஒன்று குழந்தை பெண் குழந்தை பிறந்தது அப்படி முடியுதுங்கிறாங்க, இல்லை வம்ச விருத்தி இல்லாமல் முடியுதுங்கிறாங்க, இல்லை அகால மரணம் அடைஞ்சிடுறாங்க, அத்தோட அந்த குடும்பம் முடிஞ்சிருதுங்கிறாங்க. அப்போது அதுதான் 13 தலைமுறை கணக்கு. அதுதான் அத்தோட குலதெய்வம் முடிஞ்சிடும். வேற ஒரு தெய்வத்தை கும்பிட ஆரம்பிப்பாங்க. அடுத்த தலைமுறையில் வரவங்க கொஞ்சம் கேப் விழுந்துடும். இப்போது இந்த பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போகிறா பாருங்க, போகும்போது அங்கே உள்ள குலதெய்வத்தை கும்பிடணும். அப்படி கும்பிடும் போதும் தன் வீட்டு குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறையாவது வழிபடணும். தன் வீட்டு குலதெய்வம் தன்னை காக்குமா, அது எப்படி சாமி இல்லாமல் போகும்?
நான் பிறந்த வீட்டு சாமி, அதாவது பெண்ணாக பிறந்ததுனாலே நான் பிறந்த வீட்டு சாமி இல்லாமல் போயிடுமா? அது வந்து உங்களுடைய வீட்டு அந்த குலதெய்வத்தை நீங்கள் வருடத்துக்கு ஒரு முறையாவது கும்பிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு, நான் தான் சொல்கிறேன், ஆம்பளை பையன் பிறந்தாலும் XY குரோமோசோம், உங்கள் வீட்டுக்காரர் வீட்டு குரோமோசோம் இருக்குது, உங்களுடைய குரோமோசோமும் வருது. அப்படி வரும்போது 2 வீட்டு குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். ஆண் வீட்டு குலதெய்வத்தை முக்கியமாக சாஸ்திரங்கள் சொல்கிறதே தவிர வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த பெண் தன் வீட்டு குலதெய்வத்தையும் வழிபடணும். அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே சார். இன்னைக்கு குலதெய்வம் பற்றி நம்ம இன்னும் ரொம்ப இன்டெப்த்தாக போகலை. ஏன்னா ரொம்ப இன்டெப்த்தாக போனால் நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்றதால இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட்டில் யாருக்கு அவங்களுடைய குலதெய்வம் பற்றின சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணட்டும் சார். அந்த சந்தேகங்களுக்கு அடுத்த முறை இதே மாதிரி குலதெய்வம் பற்றி நம்ம விளக்கமாக பேசலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் பற்றி நான் தொட்டு காட்டியிருக்கேன், சுட்டி காட்டியிருக்கேன், அவ்வளோதானே தவிர முழுமையாக சொல்லலாமா? சொல்ல கடல் போல சமாச்சாரம் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த குலதெய்வ வழிபாட்டை அவசியம் எல்லாரும் செய்யணும். ஒரு தொடக்கத்தை நம்ம கொடுத்துட்டோம். அப்போது அது வந்து நிறைய வாசகர்களுக்கு சந்தேகம் வரும் பாருங்க. அவர்கள் சந்தேகப்படுகிறப்போ அந்த கேள்விகளுக்கு நம்ம அடுத்து பதில் சொல்லலாம். குலதெய்வத்தை பற்றி நம்ம டீப்பான நம்ம விவாதங்களில் இறங்கலாம், அதை பற்றி பேசலாம். அந்த குலதெய்வமே நமக்கு அதை அனுக்கிரகம் பண்ணுமா? நாங்கள் ஜோதிடம் சொல்ல தொடங்குகிற போது கூட ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா முதல்ல எங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அவங்க குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேணும், இந்த ஜாதக கட்டத்துக்கு நான் பதில் சொல்லணும், இப்படி கும்பிட்டுக்கிட்டு தான்மா ஜாதகத்தை நான் சொல்கிறேன். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு அந்த கட்டமே பலிக்கும். அதனால் குலதெய்வ வழிபாடு மிக உயர்ந்தது. இதை பற்றி நமக்கு இன்னும் என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ கேளுங்க, நம்ம விரிவாக பேசுவோம். நம்ம அன்பு நேயர்களுக்கு இது மிகவும் பயன்பட்டு உங்கள் குடும்பங்கள் செழிக்கட்டுமா? வாழ்த்துக்கள், அன்புடன் வணக்கங்கள்.